Greetings to all. Welcome to Men to Learn channel. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸஸில் அப்டேட் குவரி ஒன்றை எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி. இன்றைய உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு எம்ப்ளாயி டேபிளை எடுக்கிறோம். எம்ப்ளாயி டேபிளில் ஆல்ரெடி 10 ரெக்கார்ட்ஸ் காணப்படுது. அதில் எம்ப்ளாயி நேம், அட்ரஸ், டெலிஃபோன், டேட் ஆஃப் பர்த், என்ஐசி நம்பர், ஜெண்டர், சேலரி, டேட் ஆஃப் ஜாயின், ஏஜ் இதெல்லாம் காணப்படுது. நாங்கள் புதுசாக ஒரு எம்ப்ளாயியை அல்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயியோட ரெக்கார்டு ஒன்றை அப்டேட் பண்ண போகிறோம். இதில் நாங்கள் 7வது இருக்கிற ரெக்கார்டாக இருக்கிற கிங்ஸ்லிங்கிறவரோட ரெக்கார்டை தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். அவரோட சேலரி வந்து 17,000. அதை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் 20,000 ஆக. ரைட், முதல்ல நாங்கள் செய்யணும், கிரியேட் மெனுக்கு போயிட்டு குவெரி டிசைன் கொடுத்த உடனே குவெரி விண்டோ வந்துடும். அதில் நாங்கள் அப்டேட் பண்ண போகிற டேபிள் வந்து எம்ப்ளாயி டேபிள். அதை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இங்கே டபுள் கிளிக் பண்ணியும் ஆட் பண்ணலாம் இந்த லிஸ்ட்டில், இல்லாட்டி செலக்ட் பண்ணி ஆட் செலக்டட் டேபிள்ஸ்னு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணியும் ஆட் பண்ணலாம். அப்போ இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் குறித்த ரெக்கார்டு அடையாளப்படுத்தணும். அப்படி அடையாளப்படுத்தாமல் ஏதாவது ஒன்று நாங்கள் அப்டேட் பண்ணும்போது எல்லா ரெக்கார்டும் ஒரே நேரத்தில் அப்டேட் ஆகிடும். ஆகவே இந்த ரெக்கார்டுகளை யூனிக்காக தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய எம்ப்ளாயி ஐடியை நாங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ண வேண்டியது அவரோட சேலரி, அதையும் ஆட் பண்ணுறோம். இப்போ அடையாளம் காண்றதுக்கு நாங்கள் க்ரைட்டீரியா கொடுக்கணும். எம்ப்ளாயி ஐடி வந்து 7. நாங்கள் சொன்னோம் 7வது நபரை தான் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். அப்போ அவரோட எம்ப்ளாயி ஐடி 7 நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கு பிறகு இதில் இந்த குவரி வந்து டிஃபால்ட்டாக நாங்கள் குவரி எடுக்கும்போது அது செலக்ட் குவரியாக தான் வரும். ஆகவே நாங்கள் அதை அப்டேட் குவரியாக இங்கே மேலே மாற்றிக்கொள்ளும். குவரி டிசைன் மெனுவில் இருக்குது அப்பன் குவரி, அப்டேட் குவரி, க்ராஸ் டேப், டிலீட் எல்லாம் இருக்குது. நாங்கள் அப்டேட் குவரியை செலக்ட் பண்ணோம். அப்டேட் குவரியாக மாற்றும் போது உள்ள சின்ன சேஞ்ச் வந்து என்னென்னா, இதில் அப்டேட் டூன்ற ஒரு ஃபீல்டு புதுசாக வரும் இந்த இடத்துல. ஆகவே நாங்கள் அப்டேட் டூ ஃபீல்டில் சேலரிக்கு நேராக என்ன செய்கிறோம், 20,000 நான் டைப் பண்ணணும். அப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற 17,000 அழிஞ்சு 20,000 வரும். அல்லது சேலரி வந்து அவருக்கு இன்க்ரீஸ் பண்ண பொழுது 3,000 என்று சொன்னால், அப்போ ஏற்கனவே இருக்கிற சேலரியை நாங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அந்த ஃபீல்டோட பேர் அப்படியே கொடுக்கணும், சேலரி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து +3,000. அப்போ அவருக்கு ஏற்கனவே எவ்வளோ சேலரிங்கிறது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவருக்கு சேலரி வந்து அதிகரிக்க போகுது 3,000. அவர் 17,000 இருந்தால் 20,000 ஆக போகுது. ஏற்கனவே அவருக்கு 20,000 சேலரின்னு சொன்னால் 23,000 ஆக போகுது. ஆகவே இதுதான் நல்ல மெத்தட். அப்போ சொல்லுவாங்க ஆஃபீஸால் உங்களுக்கு 5,000 சேலரி கூட போகுது. அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு சேலரி இருக்கும். காரணம் பலருக்கும் ஒரு நேரத்தில் சேலரி கூடும். அரசாங்கத்தால் சில நேரம் கூட்டுவாங்க, எல்லாருக்கும் சமனாக கூட்டுவாங்க 5,000 5,000. அப்படியா இருந்தால் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆட்கள் சேலரிக்கும் ப்ளஸ் இந்த 5,000 கொடுப்படும். அப்போ இந்த உதாரணத்தில் நாங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த 7வது நபரோட சேலரி எவ்வளோ இருந்தாலும் அதை விட 3,000 கூடணும்ங்கிறது தான் நாங்கள் இதில் கொடுத்திக்கிறோம். இதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி ஐடிக்கு நேராக க்ரைட்டீரியா 7 கொடுக்கப்பட்டிருக்குது. சேலரிக்கு நேராக அப்டேட் டூ ஃபீல்டில் சேலரி +3,000. சேலரி மீன்ஸ் அந்த ஃபீல்டர பேர், அது என்ன ஸ்பெல்லிங்கோ அதே தான் கொடுக்கணும். மேலே ஸ்பெல்லிங் ஃபெயிலாக இருந்தால் அதே ஸ்பெல்லிங்கை தான் கீழேயும் கொடுக்கணும். கொடுத்து அது ஃபீல்டர் பேர் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஆகவே அதே பேரை கொடுக்கணும், ப்ளஸ் நாங்கள் கொடுக்க போகிற புதிய அமௌண்ட். ஓகே, நாங்கள் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு குவரியை ரன் பண்ண போகிறோம்.
ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு பார்த்தா கிங்ஸ்லி இல்லை. அப்போ கிளிக் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் சரியாக ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன். திரும்ப கிளிக் பண்ணுறேன். எஸ், கிளிக் பண்ணும்போது யூ ஆர் அபவுட் டு அப்டேட் ஒன் ரோஸ் இப்படி வந்தால் query சரியாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் இதில் எஸ் கொடுக்கணும். இப்போ போயிட்டு எம்ப்ளாயி டேபிளை திறந்து பார்த்தா கிங்ஸ்லிக்கு 20,000 ஆகி. தவறுதலாக நாங்கள் ரன் பண்ணணுமா இல்லையான்னு மறந்துட்டு திரும்ப கிளிக் பண்ணால் திரும்ப வருதுன்னு அர்த்தம் சொன்னால் இன்னொரு 3,000 கூட்டிட்டுன்னு அர்த்தம். ஆகவே இந்த வார்னிங் மெசேஜ் வரும் போது வரதை ஆஃப் பண்ணவும் மேலும். அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிக் பண்ணும்போது எந்த ரெஸ்பான்ஸும் வராது. ஆனால் அங்கே அப்டேட்டாக இருக்கும். ஆகவே கவனமாக இருக்கணும். ஒரு முறை கிளிக் பண்ணுற மாதிரி செய்யணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.